85 வரைக்கும் வந்து ஒரே அளவிலான ஒரு நட்சத்திர மட்டத்தில் இருந்தவர்கள். இவர் வளர்ச்சி நிலையில இருந்தவர் இளையராஜா. அது வரைக்குமான பாடல்கள்லாம் ஒரு ஒரு வகைக்குள்ள வச்சுக்கணும். அதற்கு பிறகு 85க்கு பிறகு வந்து வெவ்வேறு முறைகளில் வந்து கமலஹாசன் வந்து தன்னுடைய படங்களை நகர்த்த தொடங்குறார். ரஜினிகாந்த் வந்து மேலும் ஒரு உச்சமான இடத்துக்கு போய் விடுகிறார். அவர் அந்த சூழ்நிலையிலிருந்து அவர் வெளியேற முடியாத ஒரு கதைப்படங்கள்ல அவர் நடிக்க தொடங்குகிறார். அதனால அவருடைய அந்த 5 ஆண்டு பாடல்களை பாருங்க 85ல இருந்து 90. இவருடைய 5 ஆண்டு பாடல்களை பாருங்க 85ல இருந்து 90, 92. இதெல்லாம் இவற்றுக்குள்ள பெரிய வேறுபாடு வரத் தொடங்கிறது. அதுல இருந்து தான் நீங்க பார்க்கணும். இப்போ எடுத்துக்காட்டா நாயகன் படத்துல இருந்து கமல்ஹாசனுடைய பாதை வேறாக இருக்கிறது. ஜப்பானில் கல்யாணராமன் வரைக்கும் சரியா இருக்குது. அது வரைக்கும் ஒரு நட்சத்திர நாயகனாவே அவர் இருக்கிறார். அதே நேரத்துல இப்ப சகலகலா வல்லவனையும் முரட்டுக்காலையும் ஒப்பிட்டீங்கன்னா, முரட்டுக்காலையில ரஜினிகாந்துக்கு ஒரு பாட்டு தான். மற்ற 3 பாடல்களும் வந்து பெண்கள் தான் பாடுறாங்க. புது வண்ணங்கள் ஆடிடும் சோலை, எந்த பூவிலும் வாசம் உண்டு போன்ற பாடல்கள் எல்லாம் பெண்கள் தான் பாடுறாங்க. அதே மாமை மச்சான் பெண்கள் பாட்டு தான். இவருக்கு ஒரு பாட்டு தான். அந்த பொதுவாக எம்மனசு தங்கம்ங்கிற ஒரு பாட்டு தான். ஆனா சகலகலா வல்லவன்ல 3 பாட்டு இவருக்கு தான். நேத்து ராத்திரி அம்மா, கட்டவண்டி கட்டவண்டி, எல்லா பாடலும் இவருக்கான பாடல் நாயகனா அவர் மாறுறாரு அந்த இடத்துல. அப்ப அங்க உள்ளபடியே அவருக்கு பாட்டு மிகச்சிறப்பாக வேண்டி இருக்கிறது அப்படிங்கிற போது அது அமைஞ்சிருது.